தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். கேரளாவில் 18 வயது விளையாட்டு வீராங்கனைக்கு நடந்த கொடுமையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர வைத்திருக்கும் நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தடகள போட்டியில் ஆர்வமாக ஈடுபட்டு வந்த மாணவியை 60ற்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் உள்ள பள்ளியில் படித்து வரும் 18 வயது மாணவி ஒருவர் விளையாட்டு வீராங்கனையாக இருந்து வருகிறார். விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டுமென்று ஆசைப்பட்ட மாணவி அதற்கான பயிற்சிகளை எடுத்து வந்திருக்கிறார். அப்போது பள்ளியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நிகழ்ச்சியை நடத்திய பெண் அதிகாரிகளிடம் தயங்கி வந்த அந்த மாணவி கூறிய வாக்குமூலம்தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுவயது முதலே தடகள போட்டியில் சிறந்து விளங்க வேண்டுமென்று ஆசைப்பட்ட அந்த மாணவியை 13 வயதிலேயே அந்த பகுதியில் உள்ள பிரபல தடகள பயிற்சியாளரிடம் சிறந்த வீராங்கனையாக வர வேண்டுமென்ற நம்பிக்கையில் அவரது தந்தை சேர்த்துவிட்டிருக்கிறார். அப்போது சிறுமியிடம் பயிற்சி என்ற போர்வையில் தடகள பயிற்சியாளர் அத்துமீறி இருக்கிறார். தொடர்ந்து சிறுமியை பயிற்சியாளர், உடன்பயிற்சி பெறும் தட வீரர்கள் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். உடல் வலியால் துடித்த சிறுமிக்கு தனக்கு என்ன நடக்கிறது என்பதை கூற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் வீட்டு பக்கத்தில் உள்ளவர்களும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். சிறுமியிடம் போன் இல்லாததால் அவரது தந்தையின் போன் மூலம் பலரும் பேசி அவரை நகரில் பிரபலமாக உள்ள பல பகுதிகளுக்கு அழைத்து சென்று சீரழித்திருக்கின்றனர். இதில் சிறுமியை ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்து மிரட்டியும் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குழந்தைகள் நல அதிகாரிகள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மாணவி பயன்படுத்திய அவரது தந்தையின் செல்போனை ஆய்வு செய்ததில் சுமார் 32 பேர் சிறுமியை பல்வேறு விதங்களில் கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இதில் சில பேர் குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என்பது போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இதில் சில பேர் மாணவியை வன்கொடுமை செய்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு இருப்பதும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் வீடியோவை வெளியிட்ட இணையதளங்களை முடக்கும் வேலைகளில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். தொடர் விசாரணையில் சுமார் 60ற்கும் மேற்பட்டோர் மாணவியை வன்கொடுமை செய்திருப்பது தெரியவர அதிர்ச்சியடைந்த போலீசார் அருகில் பல காவல் நிலையங்களிலும் போக்சோ பிரிவின் கீழ் பல வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். முதற்கட்டமாக மாணவியை வன்கொடுமை செய்த 15 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாணவி சீரழிக்கப்பட்டிருப்பது சமூகத்தின் அவலம் என்றுதான் கூற வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.